ஆரம்பிச்சிடலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில் கரீமில் முன்இமில் லதீ லா துஹ்ஸீ நிஅமஹுல் ஆதாத் வலா யுஃஜிருஹு மஸாயிலுஸ் ஸாயிலீன வலா யுப்ரிமு லிஹாவுல் இபாத். கண்ணியத்திற்குரியவனும் அருட்கொடையாளனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவனது அருட்கொடையை எண்ணிக்கையால் இவ்வளவுதான் என்று வரையறுத்து கூறிவிட முடியாதே. யாசிப்பவர்களின் யாசகங்கள் அவனை வெறுப்புக்குள்ளாக்கி விடாதே. அடியார்களின் நிர்பந்தம் அவனை சோர்விலாக்கி விடாதே. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ولا يمسك ما في خزائن رحمته السنية اليأدام والنفات. உயர்மிகு அவனின் கடாட்சத்தின் அரிய பொக்கிசங்களில் இருப்பவர்களை யாராலும் தடுத்து விட முடியாது. وهو الذي لا إله إلا هو الذي لا مؤتي لما منع ولا مانع لما آتى من الخير والإمداد. அவனே அல்லாஹ், வழிபட தகுதியுள்ளவன். அவனை இன்றி வேறு யாரும் இல்லை. எந்த ஒரு நன்மையோ பேருபகாரமோ அவன் அதை கொடுத்தால் அதை தடுத்து நிறுத்துவோர் யாரும் இல்லை. அவன் தடுத்து நிறுத்தியதை கொடுப்பவர் யாரும் இல்லை. நஹ்மதுஹு சுப்ஹானஹு வ தஆலா வ ஹுவ பில் ஹம்தி அவுலா வ ஹக்கி. புகழுக்கும் பாராட்டுக்கும் அவன் உரித்தவனாக இருக்க அவனையே நாங்கள் புகழ்ந்து பாராட்டுகின்றோம். அவன் மிகவும் பரிசுத்தமானவன். வனஸ்குருஹு அஸ்ஸ வ ஜல்ல அலா மா ஜல்ல மின் நஅமாஹி வ தக்கி. மாட்சிமை மிக்க அவன் எங்களுக்கு தந்த நுட்பமான அருட்கொடைகளுக்காக அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة صدق وحق. அவன் தனியோன், இணையற்றவன் என்ற உண்மையும் உறுதியும் இரண்டர கலந்து உறுதிப்படுத்தவனாக அல்லாஹுவை அன்றி வழிபட தகுதியுடையோன் எவரும் இல்லை என நாங்கள் சாட்சி கூறுகின்றோம். ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق. அகிலத்திற்கு அருட்பணம்பாய் அனுப்பி வைக்கப்பட்ட எங்கள் தலைவர் முஹம்மது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனின் அடிமை என்றோம், அவனின் தூதர் என்றோம் நாங்கள் உறுதி பிரமாணம் கொள்கின்றோம். சங்கைக்குரிய நபியும் மகத்தான தூதரும் மார்க்கங்களில் மிக சிறந்த மார்க்கமான இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு உரித்தாக்கப்பட்டவரும் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் பக்கத்தில் இருக்கின்றேன் என நீங்கள் கூறுங்கள். மேலும் யார் என்னை அழைத்தாலும் அவரது அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என அருள்மறையின் மூலம் எந்த நபியின் மீது கூறினாயோ அத்தகைய அண்ணல் நபி மீது கவலங்கள் கஷ்டங்களை நீக்கிவிடுமே. அத்தகைய ஸலவாத்தும் சலாமும் சொல்வானாக.
أستغفر الله العليم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه وأسأله التوبة والمغفرة من جميع الخطايا والذنوب والآثام. أستغفر الله وأتوب إليه من جميع ما كره الله قولا وفعلا وعملا وخاطرا ونالرا وساميا. இன்றும் தரிபாரான ஹயாத்துடைய நாயன் இல்லாமல் வேறு நாயன் இல்லையே. அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா இடத்தில் பாவங்கள் அடங்கலை விட்டும் இன்னும் பார்வையாலும் கேள்வியாலும் சொல்லாலும் செயலாலும் ஊசலாட்டத்தாலும் அல்லாஹு தஆலாவிற்கு பொருந்தாத சகல பாவங்களை விட்டும் பிழை பொறுக்க தேடி அவன் பக்கம் தௌபா செய்து மீள்கின்றோம். யா அல்லாஹ், நாங்கள் ரகசியமாக செய்த பாவங்கள், முன் செய்த பாவங்கள், பின் செய்யும் பாவங்கள், நாங்கள் அறிந்ததிலும் நீயே மிக அறிந்திருக்கின்றாயே, அந்த பாவம் ஆகிய சகல பாவ தோஷங்களை விட்டும் உன்புறம் பிழை பொறுக்க தேடுகின்றோம். முற்படுத்தி வைப்பவனும் பிற்படுத்தி வைப்பவனும் நீதான். இன்னும் நீதான் எல்லா வஸ்துக்களின் மீதும் மிகவும் சக்தியுடையவனாக இருக்கின்றாய். اللهم إنا نستغفرك من كل ذنب تبت إليك منه مما عدت فيه. நாயனே, நாங்கள் உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகின்றோம். பாவங்கள் அடங்கலை விட்டும், அது எவ்வித பாவம் என்றால் அந்த பாவத்தை விட்டும் உன்னளவில் தௌபா செய்து மீண்டு பின் திரும்பவும் அந்த பாவத்தை எங்களுடைய கெடுதியால் செய்து விட்டோமே, அப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் தௌபா செய்து மீள்கின்றோம். ونستغفرك لما وعدتك به من نفسي ثم خلفتك فيه. யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்வதில்லை என்று உனக்கு வாக்குறுதி கொடுத்த பின்பும் அந்த வாக்கை மாறி பாவம் செய்து விட்டோமே, அத்தகைய பாவங்களை விட்டும் பிழை பொறுக்க தேடுகின்றோம். எங்கள் நாயனே, நாங்கள் ஏதேனும் ஒரு நலவான காரியத்தை உன்னை நாடி தொடுத்து பின்பு அதில் உனக்கு சற்றும் பொருந்தாத முகஸ்துதி மதிப்பிற்காக கலந்து விட்டோமே, அந்த பாவங்களை விட்டும் உன்னிடம் தௌபா செய்து மீள்கின்றோம். ونستغفرك من النعم التي أنعمت بها وتوفيت بها على معاصيك. நீ எங்களுக்கு அருள் பாலித்து அதனால் உனக்கு பாவங்கள் புரிவதன் மூலம் நாங்கள் சக்தி பெற்றோமே, அதற்காக உன்னிடம் பிழை பொறுப்பு தேடுகின்றோம். ونستغفرك من الذنوب التي لا يعرفها غيرك فلم يطلع عليها أحد سواك ولا يسوى إلا علمك ولا ينجي منها إلا عفوك. நீ அல்லாதவன் யாரும் அறிய மாட்டார்களே, உன்னை தவிர எவரும் விளங்க மாட்டார்களே, உன்னுடைய பொறுமையை தவிர்த்து வேறு எதுவும் அதற்கு இடமளிக்காதே, உன்னுடைய மன்னிப்பை விட்டு தவிர்த்து வேறு எதுவும் அந்த பாவங்களை விட்டும் ஈடேற்றம் பெற செய்யாதே, அத்தகைய பாவங்களை விட்டும் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றோம். ونستغفرك لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர் நின்றும் ஆகிவிட்டோம். உண்மையாக வணங்கப்படக்கூடிய நாயன் உன்னை என்று வேறு யாரும் இல்லாதவனே, நீயே தூய்மையானவன் என்று உறுதி கொள்கிறோம். ஆகவே எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பில் சிறந்த எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலா கருணையும் சாந்தியும் சொரிவானாக. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். எங்கள் இறைவா, எங்கள் பிழைகளை பொறுத்து கிருபை செய்வாய். நீ ஆகிறவன் கிருபையாளர்கள் எல்லாம் மிக சிறந்தவனாக இருக்கின்றாய். ونستغفرك لا إله إلا أنت يا عالم الغيب والشهادة من كل سوء عملته أهدا أو خطأ في بيان النهار وسواد الليل في ملأ وخلاء وسر وعلانية وأنت ناظر به إلي إذا أدركته أطبقت بها من الإسيان يا حليم. நாயனே, உன்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகின்றோம். மறைவானவற்றையும் தெளிவானவற்றையும் அறிந்தவனே, உன்னை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. பகலின் வெளிச்சத்திலும் இரவின் இருளிலும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் கூட்டத்திலும் தனிமையிலும் வேண்டுமென்றோ தவறாகவோ நீ அவைகளை எங்களின் பால் பார்க்கும் நிலையில் நாங்கள் செய்த அனைத்து தீங்குகளை விட்டும் உன்னிடம் மன்னிப்பு தேடுகின்றோம். மிக பொறுமையாளனே, எங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்கள் நின்றும் ஆகிவிட்டோம்.
நீ தூய்மையானவன் என்று நாங்கள் உறுதி கூறுகின்றோம். உண்மையாக வணங்குவதற்கு உன்னை தவிர வேறு நாயன் இல்லை. உன்னிடம் மன்னிப்பு தேடுகின்றோம். எங்கள் இரட்சகா, எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக. நீதான் கிருபையாளர்கள் சிறந்தவனாக இருக்கின்றாய். உனது படைப்பில் சிறந்த எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள் அனைவர்கள் மீதும் கிருபையும் சாந்தியும் சொரிவாயாக. உனது கருணையினால் கேட்கின்றோம். கிருபையாளர்கள் எல்லாம் மிக கிருபையாளனே. ونستغفرك لكل سنة من سنن سيد المرسلين وخاتم النبيين محمد صلى الله عليه وسلم وتركتما غفلة وسهوا ونسيانا وجهلا وتهاونا وكلة مبالة وأنا مواكب بها ونستغفرك لا إله إلا أنت وحدك لا شريك لك سبحانك رب العالمين. எங்களுடைய நாயனே, உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகின்றோம். முர்சலான நபிமார்களுக்கெல்லாம் நாயகமான, சகல நபிமார்களுக்கு முத்திரங்கமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தில் நின்றோம். நாங்கள் நன்றி பாராட்டாமல் பொடுபோக்காக, மறதியாக, மடமைத்தனமாக விட்டது அடங்களுக்கு உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகின்றோம். ஆழத்தார் அடங்களையும் படைத்து வளர்த்து ஆளும் ஆண்டே, நீயே தூயவன், உனக்கே எல்லா புகழும், நீயே உதவியாளன். எங்கள் காரியங்கள் அடங்களையும் உன்னிடம் பரஞ்சாட்டுகின்றோம். எங்கள் காரியங்களை எல்லாம் யாதொரு குறையும் இன்றி நீயே நிறைவேற்றுவாயா. وصلى الله على محمد بعدد من صلى عليه وبعدد من لم يصلي عليه وسلم تسليما كثيرا كثيرا برحمتك يا ارحم الراحمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் ஸலவாத் சொன்னவர்களின் எண்ணிக்கை அளவும், ஸலவாத் சொல்லாதவர்களின் எண்ணிக்கை அளவும் ஸலவாத் சொல்வானாக. இன்னும் சலாமும் சொல்வானாக. உபகாரம் செய்கிறதில் மிகவும் உபகாரம் செய்பவனே, உன் உபகாரத்தை கொண்டு எங்களுக்கு நீ உபகாரம் செய்வாயாக. اللهم أنت خلقتني وأنت هديتني وأنت تطعمني وأنت تسقيني برحمتك يا أرحم الراحمين. وصلى الله على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما طيبا ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. யா அல்லாஹ், நீ எங்களை படைத்து நேர்வழி காட்டி வஜீபனம் தந்து தண்ணீர் புகட்டி நீயே எங்களை மரணிக்க செய்து நீயே ஹயாத் ஆக்குகிறாயே. அப்படிப்பட்ட நாயனே, நீ எங்களுக்கு கிருபை செய்தருள்வாயாக. கிருபை செய்கின்றவர்கள் மிகவும் கிருபையாளன் நாயனே. எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கிளையார்கள் மீதும் சாந்தியும் கருணையும் சொரிவானாக. நாயனே, உன்னிடத்தில் சரீர சுகத்தையும் பாவ மன்னிப்பையும் நற்குணத்தையும் கேட்கின்றோம். இறைவா, உனக்கு மாறு புரிகின்ற இழிவை விட்டும் உன்னுடைய வழிபாடான சிறப்பளவில் எங்களை மாற்றுவாயாக. அல்லாஹு தஆலா படைப்புகளின் திருமணியான நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அவர்களின் கிளையார்கள் பேரிலும் அவர்களின் தோழமார்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் நாயனான அல்லாஹ் தஆலாவிற்கே இருக்கும். اللهم اغفر لي وارحمني وتب علي انك انت التواب الرحيم. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்தருள்வாயாக. எங்களது தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ தௌபாவை அதிகமாக ஏற்பவனும் அதிக கருணை காட்டுபவனாகவும் இருக்கின்றாய். اللهم إنا نسألك توفيق أهل الهدى وأعمال أهل اليقين ومناصحة أهل التوبة وعزم أهل الصبر وجد أهل الخشية وطلب أهل الرحمة وتعبد أهل الورع وإرفان أهل العلم حتى نلفك. யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன்னிடம் நல்வழி பெற்றோரின் தௌஃபீக்கையும் உறுதியுடையோரின் அமலையும் தௌபா செய்தோரின் தூய எண்ணத்தையும் பொறுமையுடையோரின் அசையாத உறுதியையும் அச்சமுடையோரின் முயற்சியையும் ஆசையுடையோரின் தேடலையும் பேணி நடப்போரின் வணக்கத்தையும் கல்வியுடையோரின் ஆத்ம ஞானத்தையும் நாங்கள் உன்னை சந்திக்கும் வரை பெற்றிருக்க வேண்டுகின்றோம். ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்கள் இரட்சகர் உனது ஹபீபாகிய எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடித்து அஞ்சியும் கெஞ்சியும் கேட்கின்றோம், எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவா, நாங்கள் எங்கள் ஆத்மாவிற்கு அநீதம் செய்து விட்டோம். நீ எங்கள் பாவங்களை மன்னித்து கிருபை செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதம் நின்றும் ஆகிவிடுவோம். ஆகவே எங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்வாயாக. தாயை விடவும் அதிக கிருபையுள்ள ரஹ்மானே, உனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் அவர்களுக்காக சகலவற்றையும் தியாகம் செய்த அவர்களின் மேலான சஹாபாக்களின் பொருட்டாலும் நபிமார்களின் பொருட்டாலும் 4 இமாம்களின் பொருட்டாலும் இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பொருட்டாலும் உன் நேசர்களாகிய ஆசிகீன்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், வல்லல்களாகிய ஷேகுமார்களின் பொருட்டாலும் மகா மேன்மை மிக்க புனித ரமலான் மாதத்தின் பொருட்டாலும் இம்மாதத்தின் மகத்துவமிக்க லைலத்துல் கத்ர் இரவின் பொருட்டாலும் உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் பொருட்டாலும் உனக்காக தான தர்மம் செய்த வல்லல்களாகிய சாலிஹீன்களான நல்லடியார்களின் பொருட்டாலும் நாங்கள் உன் ரஹ்மத்துடைய வாசல் படியில் வந்து நிற்கின்றோம். எங்கள் கைகளை உன்முன் நீட்டி அஞ்சியும் கெஞ்சியும் மன்றாடி கேட்கின்றோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து கிருபை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் கவலைகளையும் சிக்கல்களையும் கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் கஷ்டங்களை உன்னை அல்லாத வேறு எவராலும் நீக்கி வைக்க முடியாது. எனவே நீ எங்கள் கஷ்டங்களை நீக்கி சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயா. எங்கள் இரட்சகா, எங்கள் குற்றம் குறைகளை உன்னை அல்லாத வேறு எவராலும் மறைத்து வைக்க முடியாது. எனவே எங்கள் இறைவா, எங்கள் குறைகளை மறைத்து ஜனங்களுக்கு மத்தியில் கண்ணியமானவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எங்கள் இரட்சகா, எங்களின் இவ்வுலக வாழ்க்கைக்கான தேவைகளும் மறு உலக வாழ்க்கைக்கான தேவைகளும் கணக்கில்லாமல் இருக்கின்றன. எங்கள் நாயனே, எங்கள் தேவைகள் யாவையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. நீ கிருபையுள்ள ரஹ்மானாக இருக்கின்றாய், அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கின்றாய், கஃபூரு ரஹீமாக இருக்கின்றாய், அரசனுக்கெல்லாம் பெரிய கொடையாளனாக இருக்கின்றாய். எத்தனையோ தாய் தந்தையர்களின் அன்பை விட மேலான அன்பை உடையவனாக இருக்கின்றாய். நாங்கள் லப்பைக் என்று சொல்லி ஆஜராகிவிட்டோம். இறைவா, லப்பைக் என்பதை லா லப்பைக் என்று சொல்லிவிடாதே நாயனே. யா அல்லாஹ், நாங்கள் பல கரைகள் படிந்த பாவங்களை எல்லாம் கையிலே சுமந்தவர்களாக கல்புகளில் நீ கண்டிப்பாக மன்னிப்பா என்ற நோக்கோடு உன்னிடத்தில் கேட்கின்றோம். இறைவா, நீ எங்களை விரட்டி விடாதே. உன்னுடைய வாசலிலே நாங்கள் தஞ்சம் புகுந்து இருக்கின்றோம். இறைவா, நாங்கள் பாவிகள் என்பதால் எங்களை தண்டித்து விடாதே. யா அல்லாஹ், இந்த முபாரக்கான அமல்களை வைத்து நாங்கள் கேட்கின்றோம். இறைவா, எங்களுடைய அமல்களை எல்லாம் கபூல் செய்வாயா. யா அல்லாஹ், இந்த புனிதமான இடத்தில் இருந்து கேட்கின்றோம். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயா. யா அல்லாஹ், நாங்கள் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்றோம். இருந்த போதிலும் எல்லா நிலைகளையும் நீ அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். இறைவா, எங்கள் வெளிக்கோலங்களையும் நீயே அறிவாய். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ பார்க்காதே. இறைவா, பாவத்திலிருந்து மீளக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நன்மை செய்யவும் நீதான் சக்தி தர வேண்டும், பாவத்தை விட்டு மீளவும் நீதான் சக்தி தர வேண்டும். இறைவா, நீதான் கல்புகளை திருப்பக்கூடியவனாக இருக்கின்றாய். கல்புகளை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி படைத்த ரப்பே, உன் கையில் தான் சக்தி இருக்கின்றது. எங்களிடத்தில் எந்த சக்தியும் இல்லை நாயனே. எங்களின் கல்புகளை ஈமானின் பக்கம், உப்பு ரசூலின் பக்கம், இறை நேசர்களின் அன்பின் பக்கம் திருப்பிவிடு. ஹிதாயத்தின் பக்கம் திருப்பிவிடு. தௌபாவின் பக்கம் திருப்பிவிடு. மறுமையுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தி, மறுமையுடைய கவலையை ஏற்படுத்தி, இறைவா, தீனுக்காக சேவை செய்யக்கூடிய சேவையாளர்களாக எங்களை மாற்றுவாயாக. தியாகிகளாக ஆக்குவாயாக. தக்குவா உடையவர்களாக ஆக்குவாயாக. சுன்னத் வல் ஜமாத் கொள்கையில் தரிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு பரிபூர்ண ஈமானை தருவாயா.
இறைவா நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னோம், அதன்படி வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு தௌஃபீக்கை தந்துருவாயாக. அந்த மேன்மை மிக்க கலிமாவோடு இவ்வுலகை விட்டும் பிரியக்கூடிய நல்ல நசீபை தந்து ஹுஸ்னுல் ஹாத்திமா என்னும் அழகிய முடிவை கொண்டு எங்களை மரணிக்க செய்வாயா. சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலே எங்களை மரணிக்க செய்வாயா. யா அல்லாஹ், நபிமார்களும் அவுலியாக்களும் என்ன ஆகுமோ என்று துடித்தார்கள். ஆனால் நாங்களோ எந்தவித அமலும் செய்யாமல் வெறுங்கையாக உன்னிடம் பிச்சை கேட்கின்றோம். இறைவா, உன்னுடைய கிருபையை கொண்டு நாங்கள் ஆதரவு தேறுகின்றோம். இறைவா, நீ எங்களை விரட்டி விடாதே. இறைவா, நீ எங்களை தவிக்க விட்டு விடாதே, வெறுங்கையாக ஆக்கி விடாதே. இறைவா, நீ எங்களை போ என்று சொல்லிவிடாதே. நாயனே, எங்களை நீ போ என்று சொன்னால் நாங்கள் எங்கு செல்வோம்? நாயனே, நீ எங்களை விரட்டி விட்டால் எங்களுக்கு தஞ்ச போக வேறு இடம் எங்கு இருக்கின்றது? இறைவா, நீ எங்களை தண்டித்து விட்டால் நாங்கள் யாரிடத்தில் சென்று கேட்போம்? நீதான் உன்னிடத்தில் கேட்க சொல்லி இருக்கின்றாய். இறைவா, நாங்கள் உன்னிடத்தில் தருவாய் என்ற நம்பிக்கையோடு கையேந்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ், நீ செல்வந்தர்களுக்கெல்லாம் மேலான செல்வந்தனாக இருக்கின்றாய், கொடையாளனுக்கெல்லாம் மேலான கொடையாளனாக இருக்கின்றாய். இறைவா, கரை பிடிந்த கைகளாலேயே உன்னிடத்தில் நாங்கள் பிச்சை கேட்கின்றோம். உன்னுடைய ஈமான் எனும் ஜோதியை கேட்கின்றோம், இதாயத் எனும் நேரிய பாதையை கேட்கின்றோம், ஹுப்பு ரசூலை கேட்கின்றோம். யா அல்லாஹ், பரிபூர்ணமான தொழுகையை எங்களுக்கு நீ தருவாயாக. உள்ளச்சம் உள்ள தொழுகையை நீ எங்களுக்கு தருவாயாக. நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் எந்த தொழுகையை தொழுது உன்னிடம் கேட்டார்களோ அப்படிப்பட்ட இஹ்லாஸான உன்னத தொழுகையை நீ எங்களுக்கு தருவாயா. எந்த தொழுகையும் கலாவாக்காமல் தொழக்கூடிய நசீபை தருவாயா. எல்லா தொழுகைகளையும் ஜமாத்துடன் தொழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தருவாயா. யா அல்லாஹ், ஹயாத்துள்ள வரை நாங்கள் நின்று தொழக்கூடிய நசீபை தருவாயாக. அதன் இல்முகளை அறிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தருவாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு பயனுள்ள கல்வியை தருவாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரயோஜனமான இல்மை நீ எங்களுக்கு தருவாயாக. திக்ர் செய்யக்கூடிய நாவை எங்களுக்கு தருவாயாக. திக்ருடைய வாழ்வை தருவாயாக. திக்ருடைய கல்வை தருவாயாக. கஷ்டமான நேரத்தில் பொறுமை செய்யக்கூடிய உள்ளத்தை தருவாயாக. ஸலவாத் சொல்லக்கூடிய, நபிகளாரை புகழக்கூடிய, உன்னை துதி செய்யக்கூடிய நாவை தந்தருவாயா. யா அல்லாஹ், கோபத்தை அடக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு நீ தந்தருவாயா. மறதியை எங்களை விட்டும் நீக்கி விடுவாயா. நோய் வந்த நேரத்தில் எங்களுக்கு பொறுமையை தருவாயா. நோய்களின் மூலம் எங்களின் பாவங்களை நீ அழித்து விடுவாயா. நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை தருவாயா. யா அல்லாஹ், நீ எங்கள் அந்தஸ்தை உயர்த்துவாயா. நல்ல இஹ்லாஸையும் இக்ராமையும் தருவாயா. உலமாக்களை மதிக்கும் பண்பை தருவாயா. எங்கள் உலமாக்கள் ஹாஃபில்களின் ஆயுளை நீளமாக்குவாயா. அவர்களிடம் இஹ்லாஸையும் ஒற்றுமையும் கொடுப்பாயாக. அவர்களின் குறைகளை பார்க்காமல் எங்களின் குறைகளை அறிந்து அவர்களிடமிருந்து கேட்டு பெறக்கூடிய நிலையை எங்களுக்கு தருவாயா. யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிப்பா என்ற நம்பிக்கையோடு உன்னிடத்தில் கேட்கின்றோம். இறைவா, எங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயா. எங்களின் சிறிய பெரிய பாவங்களையும் கைகள் செய்தது, கால்கள் செய்தது, உள்ளங்கள் எண்ணியது, மறைவாக செய்தது, வெளிப்படையாக செய்தது, இருட்டிலே செய்தது, வெளிச்சத்திலே செய்தது, அறிந்து செய்தது, அறியாமல் செய்தது, அத்துணை பாவங்களையும் இறைவா நீ மன்னிப்பாயா. யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொள்கின்றோம். நீ எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயா. இனிமேல் பாவத்தின் பக்கம் நாங்கள் நீளாமல் பாதுகாப்பாயா. நீ எங்களுக்கு நேர்வழியை தருவாயா. நேர்வழி பெற்ற பிறகு எங்களின் கல்புகள் சருகிவிடாமல் நீயே பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், நாங்கள் நன்மை செய்யவே விரும்புகின்றோம். நீதான் நஃப்ஸ் ஷைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாக்க வேண்டும். நீதான் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். இறைவா, உனக்கு மாறு செய்யக்கூடிய பாவியாக நாங்கள் இருக்கின்றோம். நீ எங்களை மன்னித்து விடு. மன்னிக்காமல் இந்த இடத்தை விட்டும் எழுப்பி விடாதே. வெறுங்கையாக அனுப்பி விடாதே. இறைவா, கைகள் நிறைந்தவர்களாக, உள்ளங்கள் பூரித்தவர்களாக, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டும் எழும்பும் முனி எங்களை ஆக்கி விடுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவாயா. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களை நீயே பராமரிப்பாயா.
எங்களுக்கு நீ பரக்கத்து செய்துள்வாயா, எங்களுடைய வியாபாரத்திலும் வேலைகளிலும் அபிவிருத்தியை தந்தருவாயா. யா அல்லாஹ், எங்களின் ஏழ்மைத்தனத்தை நீ நீக்கி விடுவாயா. எங்களில் எத்தனையோ பேர்கள் குமர்களை வைத்துக் கொண்டு வழி தெரியாமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் நீ கிருபை செய்து தருவாயா. சிறந்த துணையை நீ இணைத்து வைப்பாயாக. அவர்களின் கஷ்டங்களை எல்லாம் நீ போக்கி விடுவாயாக. எங்களின் உடல்களில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் நீ போக்குவாயாக. எங்கள் குடும்பத்திலும் எத்தனையோ பேர்கள் கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீர் சிந்தி உன்னிடம் இருகரம் ஏந்தி துஆ இறைஞ்சுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இறைவா நீ கிருபை செய்துள்வாயாக. யா அல்லாஹ், நீ கொடுக்க நாடினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ ஆண்டியை அரசனாக்குகின்றாய், ஏழையை பணக்காரனாக்குகின்றாய். அனைத்து நிலையிலும் நீயே சக்தி பெற்றவன். யா அல்லாஹ், நாங்கள் ஒன்றும் தெரியாமலும் எங்களுடைய தேவைகளை நாங்களே அறிய முடியாதவர்களாக இருக்கின்றோம். அவற்றை எல்லாம் உன்னிடத்தில் கேட்கின்றோம். நீ எங்களுக்கு தந்தருவாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக என்ன நலனை கேட்டார்களோ அவை அனைத்தையும் உன்னிடத்தில் கேட்கின்றோம். எவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம். எங்கள் கஷ்டம், கவலை, கடன்கள் எல்லாவற்றையும் நீக்கி குடும்ப பாரங்களை குறைத்து லேசாக்குவாயா. மேலும் எங்களுடைய ஒற்றுமை குறைவுகள் உண்டாகி பாசமில்லாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிக்க செய்வாயா. அவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுப்பாயா. யா அல்லாஹ், எங்கள் யாவர்கள் மீதும் நீ கண்விழித்து நாங்கள் கேட்ட துஆக்களை நீ அங்கீகரிப்பாயா. மேலும் இந்த பள்ளியில் பொறுப்பேற்று பாடுபட்டு நடத்தி வரக்கூடிய மக்களின் ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி வைப்பாயா. மேலும் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வாயா. அவர்களின் ஹயாத்தை நீ நீண்ட காலம் நீடித்து வைப்பாயா. பொறுப்பேற்றுக் கொள்பவனே, உன்னிடம் நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், இந்த மகத்தான இடத்தில் வைத்து யார் யாரெல்லாம் துஆ கேட்க சொன்னார்களோ அவர்களுக்காகவும் கேட்கின்றோம். அவர்களின் ஹாஜாத்துகளையும் நீ நிறைவேற்றி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையர்களுக்கு நீ கிருபை செய்வாயா. நீயே குர்ஆனில் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று நீதான் கேட்க சொல்லி இருக்கின்றாய். நாங்கள் கேட்கின்றோம், நீ அவர்களுக்கு கிருபை செய்வாயா. நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்கள் எங்களை பாலூட்டி சீராட்டி எப்படி வளர்த்தார்களோ அதை போன்று அவர்களுக்கு நீயே ரஹ்மத் செய்வாயா. யா அல்லாஹ், அவர்களின் பிழைகளை பொறுத்து மன்னிப்பாயா. அவர்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றுவாயா. எங்களில் மரணித்தவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் கபரை சூன பூங்காக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு மேலான அந்தஸ்தை கொடுத்தருவாயா. யா அல்லாஹ், நாங்கள் முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிக்க அருள் செய்வாயா. புனிதமான இவ்விடத்தில் உன்னிடம் இறைஞ்சுகின்றோம். பரிபூர்ணமான தௌபாவை செய்கின்றோம். அந்த தௌபாவை ஏற்று எங்களை மன்னித்து கிருபை செய்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவர்ண லோகத்தை தந்தருள்வாயா. இறைவா, எங்கள் நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றுவாயா. எங்களில் எத்தனையோ பேர்கள் குழந்தை இல்லாமல் கவலையுற்றும் கண்ணீர் சிந்தியும் இருக்கின்றார்களே, அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், நீ எதை கொடுக்க நாடினாயோ அதை உடனே கொடுத்து விடுவாயாக. அப்படிப்பட்ட நாயனே, உன்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம். கிருபை செய்யக்கூடிய நாயனே, எந்த குறையும் இல்லாத சாலிகான குழந்தையை கொடுத்து நீண்ட ஹயாத்துள்ள குழந்தையை நீ ஆக்கி அருள் போய்வாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயா. எங்களுக்கு சகலவிதமான நியாமத்துகளின் தந்தருவாயா. யா அல்லாஹ், நாங்கள் எந்நேரமும் உன்னிடம் இருகரம் ஏந்தி கேட்கும் துஆவை நீ அங்கீகரிப்பாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. ஹஜ் செய்தவர்கள் ஹஜ்ஜை கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குவாயா. மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவாயா. இறைவா, உன்னுடைய ஹரம் எனும் மக்கா ஷரீஃபையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு ரவுலா ஷரீஃபையும் நாங்கள் எங்கள் கண்களால் கண்டுகளிக்கவும் மறுமையில் அவர்களுடைய லிவாவுல் ஹம்தி என்னும் கொடியின் நிழலில் தஞ்சம் புகுந்தவர்களாகவும் அவர்களின் முபாரக்கான திருக்கரங்களால் ஹவுலுல் கௌதர் என்னும் தடாகத்தில் மானம் அருந்த கூடியவர்களாகவும் எங்களை ஆக்குவாயா.
இறைவா சிராத்துல் முஸ்தகீம் எனும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயா. யா அல்லாஹ், எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய திரு லிகாவை எங்களுக்கு தந்தருநாயனே. எங்களின் துஆக்களை எல்லாம் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினாலும் அவள் நபிமலா சஹாபாக்களின் பொருட்டினாலும் இறைநேசர்கள் நாதாக்களின் இன்னும் துஆ பேற்றினாலும் எங்கள் துஆக்களை எல்லாம் கையேற்றுக் கொள்வாயா. நாங்கள் ஏந்திய கைகளை நிரப்பி அருள்வாயாக. நாங்கள் இந்த இடத்தை விட்டு எழுந்து போவதற்கு முன் எங்களின் துஆக்களை அங்கீகரிக்கப்பட்ட துஆ ஆகவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ ஆகவும் ஆக்குவாயா. யா அல்லாஹ், கபரில் எங்கள் நபியை பற்றி எங்களிடத்தில் கேட்கும் பொழுது அந்த நபியை கபரில் காட்டப்படும் போது இதுதான் எங்கள் நபி, இஸ்லாத்தை சொல்லி தந்த நபி, ஈமானை சொல்லி தந்த நபி, இறைவனை சொல்லி தந்த நபி, இந்த கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் எங்களின் மாதா பிதா மனைவி மக்களின் இனபந்துக்களை விட எங்கள் உயிரை விட மேலாக மதித்தோம். இந்த நபியை தான் எங்கள் உயிரை விட மேலாக நினைத்தோம், போற்றினோம் என்று நாங்கள் கபரில் சொல்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் நபியை எங்களுடைய மௌத்திற்கு முன்னால் அவர்களின் முபாரக்கான திருமுகத்தை பார்க்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயா. இறுதி தருவாயில் அவர்களை கண்டு அவர்களே கலிமா சொல்லி தரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. கபரில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பிடித்து சோனம் செல்ல அருள் புரிவாயா. யா அல்லாஹ், எங்கள் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலா ஷரீஃபின் பூவதனத்தை கண்ணால் கண்டுகளிக்கும் நசீபை தந்தருவாயாக. உன் அருள் இறங்கும் நபிகளாரின் திருமுகத்தை நினைவிலோ கனவிலோ பார்க்கின்ற பெரும் பாக்கியத்தை நீ தருவாயா. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களில் உள்ள குர்ஆனின் வசனங்களை எங்கள் உடலில் உயிர் இருக்கும் வரை மறக்காமல் திடமாக இருப்பதற்கு நீயே துணை புரிவாயா. எங்களின் குற்றம் குறைகளை எல்லாம் பொருந்தி எங்களுக்கு கிருபை செய்துள்வாயா. யா அல்லாஹ், ஹாஃபில்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டு சுவனம் செல்ல நீ தௌஃபீக் செய்வாயா. சுவனத்தில் கண்மணி நாயகத்தின் புனித காலடியின் கீழ் அமர அருள் புரிவாயா. எங்கள் குழந்தைகளை ஹாஃபிலாக ஆக்கி அவர்களின் அந்தஸ்தை நீ உயர்த்துவாயா. யா அல்லாஹ், நாங்கள் எத்தனையோ குற்றங்கள் புரிந்திருக்கின்றோம். அதனால் நீ எங்களின் குர்ஆனின் மனப்பாடத்தை கல்புகளை விட்டும் மறக்கடித்து விடாதே. இறுதி நாள் வரை உள்ளத்தில் தரிபடுத்தி வைப்பாயா. இறைவா, நீ எங்களின் துஆக்களை ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தை யா அல்லாஹ், நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மகா தூய்மையானவனே, நீ குன் ஆகுக என்று சொன்னால் உடனே ஆகிவிடுமே. அப்படிப்பட்ட கிருபையாளனே, கேன்சர், பிபி, டயாலிசிஸ் போன்ற ஆட்கொள்ளி நோய்களை விட்டும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாயா. அந்நோயால் அவதிப்படுபவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயா. இது போன்ற ஏனைய வியாதிகளை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயா. பலாய் முசீபத்துகள் வந்தணுகாமல் பாதுகாப்பாயா. சிகுறு, சூனியம், கண்ணேர் இவைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அவைகளை நினைத்து எங்களை அழிக்கும் நினைத்த கூட்டத்தை முதலில் அழிப்பாயா. பிறரை தாக்க நினைத்து வேதனை அவர்களுக்கே திருப்பி விடுவாயா. முஸ்லிம்களை அழிக்க நினைக்கும் கூட்டத்தார்களே நீயே அழிப்பாயா. எந்த ஒரு சூழ்ச்சியிலும் முஸ்லிம்களை தாக்காமல் நீ பாதுகாப்பாயா. நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை நீயே முறியடிப்பாயா. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு ஒற்றுமையான வாழ்வை தருவாயா. கணவன் மனைவி, தாய் தந்தை, உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் மத்தியிலும் நல்ல இணக்கத்தை தருவாயா. எங்களுக்குள் சிறிய மனஸ்தாபம் இருந்து பிரிந்திருந்தால் கூடிய விரைவிலே சங்கையான ரமலானின் பொருட்டால் குடும்பத்தோடு சேர்த்து வைப்பாயா. திடீரென ஏற்படும் விபத்தை விட்டும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயா. அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு பரிபூர்ண ஆஃபியத்தை தருவாயா. திடீர் மரணத்தை விட்டும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பார். இங்கு நாம் அனைவர்களும் ஒன்று கூடியது போல் நாளை மறுமையில் சுவனத்தில் இருக்கும் பாக்கியத்தை தருவாயா. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அவை அனைத்தையும் அறிந்தவன் நீதான். நீ அந்த அனைத்து தேவைகளையும் நீயே பூர்த்தி செய்வாயா. இந்த சங்கையான மஜ்லிஸை விட்டும் நாங்கள் எழும்புவதற்கு முன்னால் எங்கள் துஆக்களை அங்கீகரித்துள்வாயா. அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ருல் குர்ஆன்.
السلام عليك يا شهر المغفرة والعتق من النيران. السلام عليك يا أمار القلوب. السلام عليك يا غفارة الذنوب. السلام عليك يا شهر فيه ليلة القدر خير من 1000 شهر. السلام عليك يا شهر الخيرات والبركات. السلام عليك يا شهر الصدقات والزكاة. السلام عليك يا شهر التراويح والتسابيح. السلام عليك يا شهر التهليل والتكبير. الوداع الوداع يا شهر رمضان. الوداع الوداع يا شهر القرآن. الوداع الوداع يا شهر المغفرة والعتق من النيران. الوداع الوداع يا أمار القلوب. الوداع الوداع يا غفارة الذنوب. الوداع الوداع يا شهر فيه ليلة القدر خير من 1000 شهر. الوداع الوداع يا شهر الخيرات والبركات. الوداع الوداع يا شهر الصدقات والزكاة. الوداع الوداع يا شهر التراويح والتسابيح. الوداع الوداع يا شهر التهليل والتكبير. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل دعاءنا ومجلسنا إنك أنت السميع العليم ومقبولنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما ملا يا واسع الكرم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما ملا يا واسع الكرم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا يا رايا صل وسلم دائما أبدا بالخلق كلهم. மருமம் சோதர் அப்துல்லா சாஹிப் அவர்கள், மருமா தஸ்பீக் அகமது ஐசா அவர்கள், மருமம் சோல்ஜர் ஷேக் அப்துல் காதர் அவர்கள், மருமம் சோல்ஜர் மதீன் அவர்கள், மருமம் விளக்கு மொஹிதீன் தம்பி அவர்கள், மருமா விளக்கு ஷேக் அப்துல் காதர் உமா அவர்கள் இவரின் பேரில் யாசின் ஓதி துவா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
لا غلط النبي المصطفى الفاتحة. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا ومولانا محمد وعلى ال سيدنا نبينا ومولانا محمد ثب القلوب دوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم أوصل بلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتكفة كاملة منك إلى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع المسلمين عامة خصوصا، ثم إلى أرواح الكتب الرباني والغوث السمداني الشيخ محي الدين الشيخ عبد القادر الجيلاني قدس الله سره العظيم خصوصا، ثم إلى أرواح اللهم اغفر له وارحمه وآنس الله وقسطهم ورحم الله غربتهم ونور الله طريقهم وتقبل الله من صناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبرهم روضة من ريال الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران، فروح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. اللهم آتكنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. رب لا تذرني فردا وأنت خير الوارثين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين
المتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad. Sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad. Ya Rabbi salli alayhi wa sallam. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. மஸ்ஜித் ஜீலானிப்பள்ளி நிர்வாகத்து சார்பில் நல்ல ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு பெருநாள் இரவு 9 மணி அளவில் திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். திக்ர் மஜ்லிஸ் அனைவரும் நல்லபடியாக கலந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு பெருநாள் தொழுகை வந்து சரியாக 8:30 மணிக்கு தொடங்கும். 8 மணிலேருந்து திக்ர் தக்பீர் சொல்ல ஆரம்பித்து 8:30 மணிக்கு சரியாக நம்ம பெருநாள் தொழுகை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து அல்லாஹ் நல்ல பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். நிர்வாகத்து சார்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.